Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 95.03% இருக்கிறது. கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது 94.56% தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. கடந்த ஆண்டுடன் இந்த ஆண்டு ஒப்பிடுகையில் 0.47 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு அரங்கத்தில் விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். முன்னாள் இணை இயக்குனர் திரு பாஸ்கர சேதுபதி அவர்களும், கல்வியியல் உளவியல் நிபுணர் ஆலோசகர் திருமிகு தென்றல் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். சார், முதல்ல நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். தேர்வு முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இன்னும் மாணவர்களை விட மாணவிகள் தான் இந்த ஆண்டும் தேர்ச்சியில அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்தமா? முதல்ல எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதற்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்த, அதுக்காக பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகளை சொல்லுவோம். நிச்சயமாக அந்த பெற்றோர்களுக்கும் ஓராண்டு காலம் மனசில் ஒரு பாரம் மாதிரியாக வச்சுருந்து இன்றைக்கி ரிலீஃப் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க எல்லோரும் சொல்கிறோம். அது போக இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்னென்னா, இந்த தேர்வு முடிவுகள் இப்படி சரியான நேரத்தில் வெளிவந்ததுக்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா, ஏராளமான அலுவலர்களும் ஆசிரியர் எல்லா பணியாளர்களும் கடுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்துருப்பாங்க. தேர்வு பணியில் ஈடுபடுத்தி கொண்ட அனைத்து ஆசிரியர் எல்லா பணியாளர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை சொல்லிக்கிறோம். இந்த பாராட்டுகளோட உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரிசல்ட் கொஞ்சம் கூட வந்திருக்குது, நம்ம மகிழ்ச்சியான செய்து அதுக்கு பாராட்டுறோம். என்னென்னா, கொஞ்சம் கூட வந்திருக்கு, நான் கூட நல்ல விஷயந்தான். கொஞ்சம் கூடனா கூட நிச்சயமாக அதுக்கான முயற்சி நடந்திருக்குன்னு அர்த்தமாகுது. அப்புறம் ஏன் இந்த பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் அதிகமாக வராங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்போ நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்கூல், பியூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் அதிகமாக வந்திருக்கு. கோயட் ஸ்கூலில் அதுக்கு ஈக்குவலாக 95 கிட்ட வந்திருக்கு. பியூர் பாய்ஸ் ஸ்கூலில் குறையா வந்திருக்காங்க. அது முழுமையாக மாணவர்கள் மாணவர்கள் மட்டும் இருக்க பள்ளியில் கண்டிப்பாக குறையா வராங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிறைய காரணங்கள் இருக்குது. ஆப்சண்ட் ஆன 10,000 பேர் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, இந்த 10,000 பேரில் கூட. அதில் இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த 11ஆம் வகுப்பு போர்டு தேர்வில் அதிகமாக மாணவர்கள் ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்கன்னா இதில் வரமாட்டாங்க. தேர்ச்சி அடையலைன்னா அவங்க இந்த எழுதவே வரமாட்டாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. மாணவியல் பள்ளியில் பொறுத்த மட்டுக்கும் காலங்காலமாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு நல்ல பண்பாடு ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கே ஆப்சன்டேஷன் குறைவாக இருக்கும். மாணவிகளுடைய பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, அதாவது நிறையா வருவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசிரியர்கள் வேக்கன்சி இருக்காது. கேர்ள்ஸ் ஸ்கூலில் மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்கும். பாய்ஸ் ஸ்கூலில் 1-2 வேகன்சி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வேதியியல் பாடத்திலோ இயற்பியலையோ இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஸ்கூலில் இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் ஆப்சண்ட் ஆவாங்க. பிஹேவியர் ப்ராப்ளம் வந்துடும். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க கோச்சிங்க்கு. இந்த காரணம் முக்கியமாக பிஹேவியர் ப்ராப்ளம் வந்துடுது. இந்த பிஹேவியர்னாலேயே அவங்களுடைய ஃபெயிலியர் அதிகமாக வந்துடுது. ஸோ மாணவிகள் வழக்கம் போல் வந்திருக்காங்க, பாராட்டுகள். மாணவர்களும் போட்டி போட்டு வருங்காலத்தில் வரட்டும். ஓகே சார், இன்னும் தேர்வு முடிவுகளை பற்றி தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே பேசலாம். அதுக்கு முன்பாக தென்றல் மேம், பொதுவாகவே +2 தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை 10th தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்புகள் முன்னாடி இருந்தது. இப்போவுமே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கா? எதிர்பார்ப்பு தேவைதானா? எப்பயும் எதிர்பார்ப்பு இருக்கு, எப்பயும் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்பு தான் மோட்டிவேஷன்லேருந்து வர ஒரு விஷயம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தால் நம்ம எதையுமே எதிர்பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை முன்னாடி நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால தான் அந்த எதிர்பார்ப்பு நடக்காதப்போ அதுலேருந்து வர கான்சிக்வன்சஸை மக்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேலே வைக்கிற எதிர்பார்ப்போ, இல்லை அந்த குழந்தைங்க ஒரு தேர்வு மேலே வைக்கிற எதிர்பார்ப்போ ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறதுனால அதோட முடிவுகள் அவங்களுக்கு ஏத்தா போல வராதப்போ அதனால ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க, இல்லை அஃபெக்ட் ஆயிடுறாங்க. இப்போ தேர்வு முடிவுகளின் போது பொதுவாக மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு, நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, சில மாணவர்களால் தேர்ச்சி பெற முடியல, எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைச்சிருக்காது சில மாணவர்களுக்கு. அப்போ இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள், பெற்றோர்கள் எப்படி அணுக வேண்டிய தேவை இருக்கு? மாணவர்கள் ஒரு ட்ரெண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடைசி ஒரு 10 to 20 இயர்ஸில் அவங்களோட எதிர்பார்ப்பும் அது ஆக்ஷனபிளாக அவங்க எடுத்துக்கிற விதமும் நல்லாவே மாறி இருக்கு. நிறைய விதத்தில் மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு மாணவர்களுக்குள்ளேயும்.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வை எதிர்பார்த்து எங்க அதுல தேர்ச்சி பெறலைன்னா என்ன ஆயிடுமோன்னு மனசை தளர விட்ட நிறைய மாணவர்கள் இப்ப கடைசி 5 வருஷமா அதை ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படின்னா கரியர் கவுன்சிலிங் மூலமா, நிறைய தெரிஞ்சுக்கிறது மூலமா. இந்த தேர்ச்சி முடிவு மட்டும் எல்லாத்தையும் நிர்ணயிக்காது, இதுக்கப்புறமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பெற்றோர்களும் தெரிஞ்சிருக்காங்க, மாணவர்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கலன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனா இந்த அவேர்னஸ் இல்லாத இடங்கள் இருக்கும் இல்லையா, மாவட்டங்கள்ல இது போய் சேராத இடங்கள்ல இருக்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் இன்னைக்கும் அது ஒரு பெரிய பாரமா அதை அணுகும் போது ஒரு கஷ்டத்தோட அணுகிறதும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு பக்கம் முன்னாடி போயிட்டே இருந்தாலும் இந்த அவேர்னஸ் கிடைக்காத இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்றாங்க. +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு, அது குறித்து தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.